எல்லோருக்கும் வணக்கம். இன்று மே 24 ஞாயிற்றுக்கிழமை. இந்த காணொளியில் நாங்கள் அண்மையில், அதாவது இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் தமிழகத்தில் இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு மாற்றம், அதாவது அரசியல் புரட்சி என்று சொல்லலாம். அந்த மாற்றம் தொடர்பாக அனைத்துலக ஊடகங்களில் அதை எவ்வாறு அது எதிரொலித்திருக்கிறது என்பது தொடர்பான ஒரு சிறு தொகுப்புத்தான் இது. அதாவது இந்த அனைத்துலக ஊடகங்கள் தமிழகத்தை எவ்வாறு விவரிக்கிறார்கள் என்று கூறினால், பழங்கால கோயில்கள், செழிப்பான உற்பத்தி துறை மற்றும் அரசியல் இருமுனை ஆதிக்கத்துக்கு பெயர் பெற்ற தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் நாடகம் ஒன்று அரங்கேறியிருக்கின்றது. 60 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக ஆகிய இரண்டு சக்தி வாய்ந்த பிராந்திய கட்சிகளிடையே இம்மாநிலத்தில் ஆட்சி மாறி மாறி இந்த கட்சிகள் தான் ஆட்சியை மாறி மாறி வைத்து கொண்டிருந்தன. இருப்பினும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் பிரபல நடிகரும் அரசியல்வாதியுமான ஜோசப் விஜய் மற்றும் அவரது புதிதாக உருவாக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம், அதாவது தவேக கட்சி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்த சகாப்தம் முடிவுக்கு வந்திருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை விஜய் மாநில முதல்வராக பதவியேற்றிருக்கின்றார். இந்த விழா ஒரு வாரகால அரசியல் நிச்சயமற்ற நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தது. ஏப்ரல் மாத தேர்தலில் தவேக கட்சி 108 இடங்களை வென்றது. அதன் முடிவுகள் மே 5 அன்று அறிவிக்கப்பட்டிருந்தன. இது ஒரு சாதாரணமான தொடக்கமாக இருந்த போதிலும் பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை பெறுவதற்கு கட்சிக்கு இன்னும் 10 இடங்கள் குறைவாகவே அப்போது இருந்தன. அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 234 உறுப்பினர்கள் உள்ளனர். அதாவது விஜய் தனது உரிமையை நிலைநாட்ட ஆளுநரை சந்தித்த போது அவரால் முதலில் 113 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை மட்டுமே வெளிப்படுத்த முடிந்தது. இதில் டிவிகேயின் சொந்த இடங்களும் கூட்டாட்சி அளவில் ஒரு முக்கிய எதிர்க்கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ் வென்ற 5 இடங்களும் அடங்கும். டிவிகேயை ஆதரிப்பதாக காங்கிரஸ் தனது பாரம்பரிய கூட்டணியான திமுகவுடனான உறவை துண்டித்திருந்தது. பின்னர் இடதுசாரி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய 2 சிறிய கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவை வழங்கி அதை தேவையான ஆதரவை ஏற்படுத்தி கொடுத்திருந்தன. அதற்கு பிறகு புதன்கிழமை விஜய் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பை நிறைவேற்றியிருந்தார். இதில் கிட்டத்தட்ட அவருக்கு 144 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்திருந்தது. இது பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை விட மிக மிக அதிகம். திமுக மற்றும் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருந்த நிலையில் பெரும் அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் இந்த வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த தேர்தல் முடிவுகள் முன்பு ஆதிக்கம் செலுத்திய கட்சிகளுக்கும் வெளியாட்களுக்கும் ஆச்சரியத்தை அளித்தன. பல தசாப்தங்களாக மாநிலத்தில் அரசியலை வழிநடத்தி வந்த பழைய அரசியல் அமைப்புக்கு இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது. திமுகவின் தலைவரான தற்போதைய முதல்வர், அதாவது முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியில் தோல்வியடைந்தார். ஆட்சியில் மாற்றத்தை காண விரும்புவது ஜென்செட் வாக்காளர்கள், அதாவது சட் ஜெனரேஷன் வாக்காளர்கள் தான் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். தமிழில் தளபதி என ரசிகர்களால் அழைக்கப்படும் தமிழ் திரையுலகின் 51 வயதான அடையாள சின்னமான விஜய் இந்த அலையின் மையத்தில் இருக்கிறார். திரைத்துறையில் 3 தசாப்தங்களுக்கு மேலாக அனுபவமுள்ள ஒரு மூத்த கலைஞரான விஜய் தமிழ்நாட்டுக்கு வெறும் நடிகர் மட்டுமல்ல, அவர் பிரமிக்க வைக்கும் நடனங்களையும் ஆடுகிறார். விஜயின் அரசியல் பிரவேசம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. தேர்தல் முடிவுகள் வெளியானதற்கு பிறகு அவர் தனது வாக்காளர்களுக்கும் குறிப்பாக சட் ஜெனரேஷன் வாக்காளர்களுக்கும் நன்றியை தெரிவித்தார். இந்த நேரத்தில் இந்திய அரசியலை உலுக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க தேர்தலாக இது இருக்கும் என்று நாங்கள் முன்னர் கூறியிருந்தோம். அது பல வழிகளில் தற்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று விஜய் கூறியிருக்கின்றார். பல காரணிகளில் இந்த அசாதாரண தேர்தலுக்கு பின்னால் உள்ள ஆழமான காரணங்களில் ஒன்று, தங்கள் உறுதியான நம்பிக்கையின் மூலம்
தங்கள் குடும்பங்களுக்கு வழிகாட்டியான பிள்ளைகள்தான் என்று சட் ஜெனரேஷன் வாக்காளர்களை குறிப்பிட்டு அவர் மேலும் கூறினார். டிவிகே மாற்றத்துக்கான ஒரு முக்கிய உந்து சக்தியாக உருவெடுத்துள்ளது என்று விஜய் கூறினார். கட்சிக்கு எதிரான இணையவழி வெறுப்பை எதிர்த்து போராடுவதற்காக தனது சமூக ஊடக பின்தொடர்பாளர்களையும் தனது மெய்நிகர் வீரர்கள் என்று அவர் அழைத்தார். அமைப்பை எதிர்க்கும் ஒரு சாதாரண கதாநாயகனாக திரைப்படங்களில் நடித்த விஜய் தனது புகழை நிலைநாட்டியிருந்தார். இது இறுதியில் அவரை அரசியலில் ஒரு வாழ்க்கைக்கு தயார்படுத்தியது. 2024 அவர் டிவிகே மூலம் அதிகாரபூர்வமாக அரசியலில் நுழைந்தார். 2 ஆண்டுகள் மட்டுமே ஆன ஒரு கட்சிக்கு 108 இடங்கள் கிடைத்தது என்பது ஒரு வரலாற்று சாதனை. நிபுணர்களின் கூற்றுப்படி ஏற்கனவே நிறுவப்பட்ட கட்சிகளில் சேர்ந்து அரசியலில் நுழையும் பெரும்பாலான பிரபலங்களைப் போலல்லாமல் விஜய் சுயமாகவே களமிறங்கி 1967 முதல் தமிழக அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வரும் 2 ஜம்பாவான்களுக்கு எதிராக தன்னை ஒரு 3வது தேர்வாக முன்வைத்திருந்தார். எனது வெற்றிக்கு பிறகு நான் பொதுப்பணத்தில் ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன். எனது ஆட்சியில் ஊழல் இல்லை என்பதை நான் உறுதி செய்வேன். பெண்களின் பாதுகாப்பை நான் உறுதி செய்வேன் என்று தேர்தலுக்கு முன்னதாக அவர் கூறியிருந்தார். டிவிகே தலைவர் தனது கட்சியின் இளைஞர் செயல் திட்டத்தில் 4 முக்கிய நடவடிக்கைகளை அறிவித்திருக்கின்றார். கல்வி உத்தரவாத திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு முதல் PhD பட்டம் வரையிலும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எதுவித உத்தரவாதமுமின்றி 20 லட்சம் ரூபாய், அதாவது $21,000 வழங்கப்படும் என்றும் கடன் வழங்கப்படும் என்றும், பங்கேற்பாளர்களுக்கு மாதந்தோறும் $18,000 அதாவது $190 உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், இளைஞர்கள் முதலமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்வதற்கான ஒரு தளமாக இதை முன்வைத்து தமிழக இளைஞர் ஆலோசனை குழுவை அமைப்பதாகவும் அவர் உறுதியளித்திருந்தார். விஜயால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டியாளர்கள் 234 தொகுதிகளில் குடிமக்களாகவே இருந்தனர். அவர்கள் தொழில்முறை அரசியல்வாதிகளாக கருதப்படாமல் வாக்காளர்களின் குடும்ப உறுப்பினர்களாகவே கருதப்பட்டனர். தற்போதைய திமுக அரசு ஊழல், திருட்டு மற்றும் பத்திரிகையாளரை குறிவைப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த தேர்தலில் இளைஞர்களும் புதிய வாக்காளர்களும் உருவெடுத்திருந்தனர். அதிமுகவின் இரட்டை இலை மற்றும் திமுகவின் உதயசூரியன் அரசியலால் தங்கள் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தப்பட்டதை சட் ஜெனரேஷன் தலைமுறைக்கு 60 ஆண்டு கால சுழற்சியை உடைக்கும் வாய்ப்பை விஜய் வழங்கியிருந்தார். எல்லா இடங்களிலும் உள்ள இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அதுதான் இங்கே நடந்தது என்று சென்னையைச் சேர்ந்த 23 வயதான கணனி அறிவியல் பொறியியலாளர் ரூபா வரதராஜன் கூறியிருக்கின்றார். எங்களுக்கு ஒரு புதிய அரசியல் அலை தேவைப்பட்டது. எங்கள் மாநிலத்தில் ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. இளைஞர்களின் பிரச்சனைகள், வேலையின்மை, போதைப்பொருள் பிரச்சனை, படித்த பெண்களின் பிரச்சனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் ஒரு நபர் தேவைப்பட்டார். இவை அனைத்தும் இப்போது மாறும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். விஜயின் வாக்குறுதிகள் என்பது வேலையில்லாத இளம் பட்டதாரிகளிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. அவரது தேர்தல் அறிக்கையில் பெண் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் $2,500 அதாவது $26 உதவித்தொகை, ஒரு கட்டமைக்கப்பட்ட மாநில ஆட்சேர்ப்பு அட்டவணை, பயிற்சி சார்ந்த தொழில் உதவித்தொகைகள், ஸ்டார்ட் அப் கடன்கள், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் மற்றும் $1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை இலக்காக கொண்ட செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வளர்ச்சி திட்டம் ஆகியவை அடங்கியிருந்தன. விஜயின் பிரச்சாரம் கட்சி வழி கதை சொல்லலை பெரிதும் நம்பியிருந்தது. குறும்படங்கள், சினிமா குறிப்புகள் மற்றும் இணையதளத்தில் பின்தொடர்பவர்களுடனான ஒரு தனிப்பட்ட கிட்டத்தட்ட இன்ஃப்ளூயன்சர் பணியிலான ஒரு தொடர்பாகவே அது இருந்தது. அதாவது அவரின் பிரச்சாரம் ஒரு காட்சி வழியிலான கதை சொல்லும் பிரச்சாரமாகவே இருந்திருந்தது. பல்கலைக்கழக வளாகங்களிலும் சிறுநகர தேநீர் கடைகளிலும் 2026 தேர்தலில் ஒரு இளைஞர்களின் கிளர்ச்சி போலவே அந்த தேர்தல் உணரப்பட்டது என்று அங்கு வசிக்கின்ற அலன் ஜோசப் கூறியிருக்கின்றார். தமிழ்நாட்டில் இளைஞர்களே மக்கள் தொகையில் இருக்கின்றனர். லட்சக்கணக்கான முதல் மற்றும் 2ஆம் தலைமுறை வாக்காளர்கள் விஜயின் திரைப்படங்களை பார்த்து வளர்ந்தவர்கள். வேலையின்மை, தேர்வு தகவல் கசிவுகள், ஊழல் முறைகேடுகள் ஆகியவற்றால் ஏற்பட்ட விரக்தி மற்றும் திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளுமே யதார்த்தத்திலிருந்து மிகவும் விலகிவிட்டதாக உணர்ந்ததன் விளைவாகவே
இந்த புதிய கட்சிக்கு புதிய கட்சி ஒரு கருவியாக மாறியதுடன் அது இவ்வளவு தொகையான வாக்குகளையும் அள்ளி இருப்பதாக அவர் கூறுகின்றார். தமிழ்நாடு தென்கிழக்கு இந்தியாவில் அமைந்துள்ளது. சுமார் 77 மில்லியன் மக்கள் தொகையுடன் பொருளாதார அடிப்படையில் இந்தியாவில் 2வது இடத்தில் உள்ளது. இது ஜெர்மனியின் மக்கள் தொகைக்கு சமனானது. பல தசாப்தங்களாக சமூக நீதி, மதசார்பின்மை மற்றும் பிராந்திய சுயாட்சி ஆகியவற்றை வலியுறுத்தும் ஒரு சமூக அரசியல் சித்தாந்தமான திராவிட அடையாளத்தை நிலைநிறுத்துவதில் இந்த மாநிலம் பெருமை கொள்கின்றது. 1967 முதல் அந்த திராவிட பாரம்பரியத்தின் கிளைகளான திமுக மற்றும் அதிமுக இடையே ஆட்சி மாறி மாறி அங்கு வந்து கொண்டிருந்தது. கே ஸ்டாலின் தலைமையிலான திமுக 2011 முதல் 16 வரையிலும், அதாவது கூட்டணி பாத்திரங்களில் மாநிலத்தை ஆட்சி செய்தது. பின்னர் 2021 மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. 2026க்குள் அது தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த நிலையில் மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வர போட்டியிட்டது. மாநிலத்தில் ஏராளமான நலத்திட்டங்கள் இருந்த போதிலும் முன்னெப்போதும் இல்லாத ஆட்சிக்கு எதிரான அலையால் அது கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஊழல் மற்றும் குடும்ப ஆட்சி ஆகியவை வாக்காளர்களை அந்த கட்சியிலிருந்து விலக வைப்பதற்கான காரணிகளாக அமைந்திருந்தன. முன்னாள் முதலமைச்சரின் மகனான உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் தனது தொகுதியில் வெற்றி பெற்றார். அதே நேரத்தில் கே ஸ்டாலின் தனது கொளத்தூர் தொகுதியில் அவமானகரமான தோல்வியை சந்தித்தார். கடந்த 50 ஆண்டுகளில் தென்னிந்திய அரசியலில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் இந்த தேர்தல் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஏப்ரல் 2026 தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் அசாம் ஆகிய 4 மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்றன. இது இந்த பிராந்தியங்களின் அரசியல் நிலப்பரப்பை வியத்தகு முறையில் மாற்றியது. தென்னிந்திய மாநிலங்களில் ஆளும் கட்சிகளுக்கு எதிராக தெளிவான மக்கள் ஆணை கிடைத்தது. மேலும் மேற்கு வங்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆளும் பாஜக 207 இடங்களில் வெற்றி பெற்று முன்னெப்போதும் இல்லாத மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது. இந்த வெற்றி இன்னும் பெரிய ஆச்சரியத்தை அளித்தது. தமிழ்நாட்டில் உள்ள ஜெனரேஷன் தலைமுறையினர் பொது வாழ்வில் கண்ணியத்தை விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசியல் விஞ்ஞானியும் வர்ணனையாளருமான பேராசிரியர் நாராயணன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விஜய் இளம் வாக்காளர்களிடையே ஒரு புதிய தார்மீக கற்பனையை தட்டி எழுப்பியுள்ளார் என்று தெரிவித்திருக்கின்றார். நன்றி.